ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, தக்காளி, புளி, அப்புறம் மீன், மத்தி மீன் எடுத்திருக்கேன். மத்தி மீனும் கொஞ்சம் வாவலோட கொஞ்சம் 2, 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரை பேனில் 20 சின்ன வெங்காயம், அப்புறம் 1/4 மூடிக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் இது 2 போட்டு தாளிக்கிறோம். இது தாளித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 5, 6 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆற வச்ச இந்த வெங்காயம் தேங்காவையும் நல்லா பேஸ்ட்டாட்ட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தக்காளி மசிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டவே ஆட் பண்ணியிருக்கேன்னா. உங்களோட மிளகாத்தூளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையாவே இந்த மீன் குழம்புக்கு மசாலா தேவைப்படும், மீன் டக்குன்னு இழுக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணி இது ஒயிட் கலரில் இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. 2வது 3வது களையிற தண்ணியை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா புளி இது எல்லாத்தையும் ஊற்றி குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கப்புறம் உப்பு, இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் குழம்புல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். அந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் இதில் மீன் சேர்க்க முடியும். ஆனால் நல்லா எண்ணெயில் பிரியிற வரைக்கும் டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா குழம்புல எண்ணெயெல்லாம் பிரியும் போது ஃபைனலாக நம்ம மீனை போட்டு கிளறக்கூடாது, கரண்டிலாம் வச்சு ரொம்ப ஒரு குலுக்கு கொஞ்சம் ஷேக் பண்ணுற மாதிரி, இந்த பக்கம் ஒரு குலுக்கு அப்படி ஒன்று. அப்புறம் கரண்டி வேணால் ஒரே ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் மட்டும் போட்டு கலந்துட்டு அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் செய்ய போகிற எல்லா மீன் குழம்பும் இதே டெக்ஸ்சரில் தான் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெவியான மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நல்ல ஒரு ரைஸுக்கு வச்சு குழம்பு ஊற்றி 2 பீஸ் மீன் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.